நடிகை ஸ்ரீதேவி தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் மீனம்பட்டியில் பிறந்தார். இந்திய திரைப்படத் துறையில் புகழ்பெற்ற ஒரு நடிகை ஆவார். 1969இல் துணைவன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் வேடத்தில் அறிமுகமானார். இவர் இயற்பெயர் ஸ்ரீலட்சுமி தேவி. இவர் பிறப்பு 13 ஆகஸ்ட் 1963. அவர் பிறந்த இடம் மீனம்பட்டி, சிவகாசி. அவர் இறப்பு 24 பிப்ரவரி 2018. 54 வயதில் காலமானார். துபாய், ஐக்கிய அரபு. இவர் செய்யும் தொழில் நடிகை, தயாரிப்பாளர். இவரது பெற்றோர் தந்தை ஐயப்பன் நாயுடு, தாயார் ராஜேஸ்வரி. அவர் கணவர் பெயர் போனி கபூர். அவர் பிள்ளைகள் ஜான்வி, குஷி. கதாநாயகியாக இவர் நடித்த முதல் படம் கே. பாலச்சந்தரின் 3 முடிச்சு. 1976 ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்துடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி திரைப்படங்களில் நடித்தார். தனது நடிப்பிற்காக தமிழ்நாடு, ஆந்திர மாநில அரசுகளின் சிறந்த நடிகைக்கான விருதுகளையும், கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும், 4 முறை ஃபிலிம்பேர் விருதினையும் வென்றார். இதுவரை 300 படங்களில் நடித்துள்ளார். இவரது கடைசி படமும் 300வது படமாகும். கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு 2013ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இவர் இயற்பெயர் ஸ்ரீலட்சுமி தேவி என்ற தனது பெயரை திரையுலகிற்காக சுருக்கமாக ஸ்ரீதேவி என்று மாற்றி வைத்து கொண்டார். இவரது பெற்றோர்கள் ஐயப்பன் நாயுடு, ராஜேஸ்வரி தம்பதியருக்கு 13 ஆகஸ்ட் 1963 அன்று சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் அனுப்பன்குளம் ஊராட்சியில் உள்ள மூனம்பட்டி கிராமத்தில் பிறந்தார். இவரது தங்கை லதாவின் கணவர் சஞ்சய் ராமசாமி 1991 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தந்தை ஐயப்பன் நாயுடு அவர்கள் அப்போது தமிழகத்தில் புகழ்பெற்ற முன்னணி வழக்கறிஞராகவும், விருதுநகர் மற்றும் சிவகாசி வட்டாரத்தில் அரசியல் செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சார்ந்தவர். ஸ்ரீதேவி நடித்த பல படங்களில் சில படங்கள் 1969 துணைவன், 1970 பெண் தெய்வம், 1972 மலைநாட்டு மங்கை, 1973 தெய்வ குழந்தைகள். ஸ்ரீதேவி பாலிவுட் படங்களிலும் நடித்துள்ளார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னக மொழி படங்களிலும் நடித்து பெரும் புகழ் பெற்றார். 1980களில் தொடக்கத்தில் பாலிவுட் சென்று மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார். 1980களில் தொடக்கத்தில் அவர் நடித்த இந்தி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என பெயர் பெற்றார். ராஜேஷ் கண்ணா, தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, அமிதாப் பச்சன், ரிஷி கபூர், அனில் கபூர் மிக நீண்ட காலம் பாலிவுட்டில் அவர் நடித்து வந்தார். ஸ்ரீதேவி அவர் மறைவு 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை இரவு துபாயில் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்று செய்திகள் வெளியானது. பின்னர் வெளியான பிணக்கூற்று அறிக்கை அவர் நீரில் மூழ்கி இருந்ததாக, அவரது குருதியில் மதுபானம் இருந்ததாகவும் கூறியது. உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட அவரது உடலானது பிப்ரவரி 27, 2018 அன்று தனி விமானம் மூலம் துபாயிலிருந்து மும்பைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்பு இவரது உடலை பிப்ரவரி 28, 2018 அன்று மும்பையில் உள்ள வில்வே பார்லே மின்மயானத்தில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது.